வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருந்து கொண்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு ஏதாவது வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டிக்கு சுற்றி பார்க்குறதுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு நீங்கள் வாகனங்கள் ஓடணும்னு சொன்னால் அங்கத்திய லைசன்ஸை எப்படி எடுத்துக்கொள்ளலாம், அதாவது இலங்கை லைசன்ஸை வச்சுக்கொண்டு அங்கே போயிட்டு நாங்கள் எப்படியெல்லாம் வாகனம் ஓடலாம் என்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் இப்போ குறிப்பிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்ய போகிறேன். அதால் இது கணவருக்கு பிரயோஜனப்படும் என்றதுக்காக இதை வீடியோ எடுக்கிறேன். தேவையானவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இலங்கையில் லைசன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த லைசன்ஸை ஒரு பெர்மிட்டாக மாற்றிக்கொள்ளலாம். எப்படின்னா இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் பெர்மிட்னு சொல்லி நீங்கள் அந்த பெர்மிட்டை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உலகத்தில் குறிப்பிட்ட நாடுகளை தவிர மிச்ச நாடுகள் எல்லாத்துக்குமே அந்த பெர்மிட்டை வச்சு நீங்கள் ஓடிக்கொள்ளலாம். இப்போ நான் காட்டுறேன். இந்த பெர்மிட் என் கைக்கு வந்துட்டுது. இதை எப்படி எடுக்கலாம்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கண்ட்ரிஸ் இதில் போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட உலகத்தில் 197 நாடுகளுக்கு கிட்ட இருக்குது. அதில் இத்தனை நாடுகளுக்கு நீங்கள் பயணம் செய்து நீங்கள் இதன்றதுக்கான ஒரு பெர்மிட்னு உங்களுக்கு தெரியணும். இதிலே பாருங்கள், யுவர் பாஸ்போர்ட் டு ஓவர்சீஸ் டிரைவிங்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. சரி, இதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய வாகன சாரதி அனுமதி பத்திரம் லைசன்ஸ் இருக்குதாங்க. அந்த லைசன்ஸ் உங்களுக்கு வேணும். அதை எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பெர்மிட்டை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதை இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ்னு சொல்ல மாட்டோம், பெர்மிட்னு தான் சொல்லுவோம். இது வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் ரினியூ பண்ண வேணும். நாங்கள் எடுத்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இது வேலிடிட்டியாக இருக்குது. ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் லொக்கேஷன் வரும். எங்கே இந்த இடத்துக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய கொழும்பில், அதுவும் கொழும்புலேயும் குறிப்பாக காலி பீச் இருக்குது தானே, கோல்ஃபேஸ் பீச்னு சொல்லுவோம். அந்த பீச்சுக்கு அண்மையிலேயே இருக்குது. லொக்கேஷன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கொள்கிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அங்கே கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வாகன அனுமதி பத்திரம் இருக்குது தானே, லைசன்ஸுன்ற ஃபோட்டோ காப்பி உண்டு. அடுத்தது எங்களுடைய ஐசி வேணும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட்டுன்ற ஃபோட்டோ காப்பியும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு கேட்கணும், எனக்கு கேட்கல, அப்படி சில பேருக்கு கேட்டிருக்கணும். அதால் இவ்வளோத்தையும் கொண்டு போனீங்கன்னா சரி. அதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வேணும். பாஸ்போர்ட் சைஸ் 2 ஃபோட்டோவும் உங்களோட இலங்கையினுடைய வாகன சாரதி அனுமதி பத்திரமும் கட்டாயம். இது போக உங்களோட ஐசியில் ஃபோட்டோ காப்பி கொண்டு போங்க. அடுத்ததாக உங்களோட பாஸ்போர்ட் வீசா ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை சேர்க்கிற மாதிரி அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக நீங்கள் கொண்டு போய் கொள்ளலாம். இப்போ கோல்ஃபேஸ் பீச்சுக்கு கிட்ட வந்தாச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோல்ஃபேஸ் பீச் இருக்குது. முன்னுக்கு இதுதான் பஸ் ஸ்டாண்ட். இதில் தான் இறங்கினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்குது தானே. இதால் எப்படி நாங்கள் இந்த பக்கமாக போனோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவோட ஆட்டோமொபைல் அசோசியேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் இலங்கையில் இருந்துட்டு நாங்கள் வெளிநாடு போயிட்டு பைக் ஓடணும், வாகனங்கள் ஓடணும்னு சொன்னால் அந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் பெர்மிட்டை வாங்குறதுக்கு நாங்கள் அங்கே தான் போய் செய்ய வேணும். இப்போ இந்த இடம் தெரியாட்டிக்கு நான் உங்களுக்கு கூகுள் மேப்பில் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா பிரயோசனப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஐசியோட ஃபோட்டோ காப்பி உண்டு. அடுத்தது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஃபோட்டோ காப்பி உண்டு. அதோட உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் 2 இல்லை 3 கொண்டு வாங்க. இதுக்கு 3 கொண்டு வாங்க. கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படி நேர தெரியுது. அதில் ஆட்டோமொபைல் அசோசியேஷன். அங்கே போனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சின்ன ஃபார்முமே இருக்குது ஆன்லைனில். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டு கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் இங்கே அதை ஃபில் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்கு இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க முடியாது. உள்ள என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதைக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியுது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லொக்கேஷன் போட்டிருக்கிறேன். ஒரு கவுண்டர் மாதிரி இருக்குது. அங்கே போனோன்னா ஒரு ஃபார்ம் தெரிவிக்கணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி போட்டு டோக்கன் எடுக்க வேணும். அந்த டோக்கனையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட டோக்கன் நம்பர் வேறு உள்ளே கூப்பிடணும். கூப்பிட்ட உடனே ஒரு நிமிஷத்தில் எல்லா டேட்டாஸையும் என்ட்ரி பண்ணி போட்டு உங்களுக்கு ஒரு ரிசீட் ஒன்று தெரிவிக்கணும். அந்த ரிசீட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் காசு கட்டினீங்கன்னா சரி. இதில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்குதானே ஆட்டோமொபைல் அசோசியேஷன் ஆஃப் சிலோன் மெம்பர்ஷிப் கார்டுன்னு சொல்லி இந்த மெம்பர்ஷிப் கார்டுமே அவை எடுக்கிறதுக்கு கட்டாயப்படுத்திக்கணும். நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு லைசன்ஸ் மட்டும் போதுமானா நான் கட்டாயமாக இதை எடுக்கணும்னு சொன்னேன். இது எடுத்ததால் மொத்தமாக குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தது. என்ன அமௌண்ட்னு சொல்லி அடுத்ததாக பார்ப்போம். எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். 24ஆம் தேதி கொடுத்த நாங்கள் 26ஆம் தேதி லஞ்சுக்கு பிறகு, அதாவது மத்தியானம் 12 மணிக்கு பிறகு வந்தால் நாங்கள் இதை அப்படியே வாங்கி கொண்டு போகலாம்னு சொன்னவன். கிட்டத்தட்ட 2 நாள்லேயே முடியுது. நான் கட்டாயமாக மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
மெம்பர்ஷிப் எடுத்தால் தான் நாங்கள் லைசன்ஸ் தான் இல்லாமல்னு சொல்லி அதுக்கு கிட்டத்தட்ட 4000 கிட்ட போகுது. நாங்கள் வருஷம் வந்து அதை ரினியூ வேறு பண்ணணும். அதால் வந்து அது அநியாய காசு. மற்றபடி டிரைவிங் லைசன்ஸ் மொத்தமாக வந்து 13,560 ரூபாய்க்கிட்ட வந்திருக்குது. 24ஆம் தேதி கொடுத்துட்டு இன்றைக்கி 26ஆம் தேதி வந்த நான். நல்ல மழை. இதில் போனோடனே 12 மணிக்கு பிறகு வர சொன்னவே போனோடனே எடுத்துட்டேன். பெரிய ப்ரொசீஜர்ஸ் இல்லை, டக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இதுதான் கடைசியாக எனக்கு தந்த லைசன்ஸ். இதில் வந்து டேட் போட்டிருக்கணும், சைன் பண்ணி தந்திருக்கணும். நீங்கள் இதை அப்ளை பண்ணினதுலேருந்து 2 நாள் கழிச்சு, அதாவது நான் 24ஆம் தேதி நான் அப்ளை பண்ணினான். 26ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு பிறகு நான் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த மட்டும் தான் டிரைவிங் லைசன்ஸ். நீங்கள் கொடுத்த ஃபோட்டோவை இதில் ஸ்டாம்ப் பண்ணி உங்களோட டீட்டெயில் போட்டுட்டு இப்படி தருவினோம். அவ்வளோதான். மேலதிகமாக ஏதாவது வேணும்னு சொன்னால் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இதில் கொடுக்குறேன், நீங்கள் தொடர்பு கொண்டு கொள்ளுங்க. சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தான், உங்களாலேயே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிறதா இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பு தேடி போகிறீங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் அங்கே ஊபரோ ஏதாவது ஒன்று ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த காணொலி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.